அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கிரக மாறுதலால் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைவதால் இந்த வேளையில் உறுதியாக தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் வக்ர கதியில் திரும்பும் போது எப்படி வலுவிழப்பாரோ அதே போன்று தற்போது விரயத்தில் நீட்சமும் பெறுகிறார். வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது சற்று தடைபடுவதற்கான சூழல் வலுவாகவே உண்டு. எனவேதான் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் பல சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஏற்கனவே விரயஸ்தானத்தில் வலுவாக நிழல் கிரகமான ராகு வீற்றிருக்கும் போது இங்கு சுக்கிரனும் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே விரயஸ்தானம் என்பது அபரிவிதமான பலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கு நுழைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அக்ரகதியில் திரும்பினால் எப்படி அதீத மாற்றம் ஏற்படுமோ அதே போன்று அங்கு வலுவிழந்து நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்க போகிறார். அதே சமயம் புதன் உச்சம் பெறும்போது எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆனால் அவர் தற்போது நீச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான பணிகளில் தடையை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் இந்த தருணத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தாமாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உள்ளன. உறுதியாக விரயஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகும். அது மட்டுமல்லாது வரவிற்கேற்ற செலவு இல்லாமல் வரவை காட்டிலும் செலவு அதிகரிப்பதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் இந்த வேளையில் அதிக விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுப்படும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அப்படிப்பட்ட விரயஸ்தானத்தில் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் குறிப்பாக உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் மிக விரைவில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே உடல் நலத்தில் அதிக கவனம் மிக முக்கியமாக இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை உருவாக்கினாலும் கூட தற்போது தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள்ல சிக்கிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மறைமுகமான எதிர்ப்புகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். இந்த தருணத்தில் எவ்வளவுதான் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாலும் பெரிய அளவில் அதற்கான லாபத்தையும் பலனையும் பெற இயலாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே அதிக கவனம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அல்லது இந்த வேளையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய முயற்சியை தள்ளி போடுவது
நல்லது, இல்லை என்றால் தானாக நடக்கப் போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருப்பது இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை உறுதியாக விலக்கிவிடும் என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிக விரைவில் இங்கு அவர் நீச்சம் சஞ்சரிக்கும் போது வக்ரகதியில் திரும்புகிறார். விரயஸ்தானத்தில் 6 கிரக நிலைகள் மார்ச் 29ஆம் தேதி ஒன்றாக இணைய போகிறது. இப்படி விரயஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்ப்பது என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7.5 சனியும் திருக்கணிதத்தின்படி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்லது. சற்று சிறு கவனக்குறைவு கூட எதிர்பாராத பல சங்கடங்களையும் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத சிரமங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்க முடியாமல் சற்று அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடு நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தை புதன் மட்டுமல்ல பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பாராத திடீர் விரயங்கள் அதிகமாக ஏற்படலாம். இவை தொழில்துறை, வியாபாரத்துறையில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே அதிக விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிச்சயமாக பெற முடியும் என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பியதிலிருந்து சற்று நல்ல மாறுதலை நிச்சயமாக எதிர்பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனான சுக்கிரனும் உச்சம் பெற்று விரயத்தில் இருப்பதால் அலைச்சல், பணிச்சுமை மற்றும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று கடினமாக இருந்தாலும் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மறைமுகமான சூழ்ச்சிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. காலத்திற்கு ஏற்றவாறு உங்களை பயன்படுத்தி கொண்டு பின்னர் கருகப்பிள்ளையை போல் தூக்கி போடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த வேளையில் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்த உங்களுக்கு அதற்கான பலன்கள் நிறைவாக கிடைத்தாலும் சந்தை நிலவரத்தில் மாற்றம் ஏற்படுவதால் சற்று இடமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத திடீர் விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றாலும் கூட சில விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் உள்ளது. எனவே இந்த வேளையில் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், தடை தாமதங்கள், தானாக நடக்க போகும் கெட்டது போன்ற அனைத்தையும் நீக்கி நன்மை பெறுவதற்கு உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக பல்வேறு வகையான சிரமம் விலகி நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும்.